கிளப் ஸ்டைலில் மாடுலர் கிச்சன் அமைச்சு ஜி ஷேப்பில் சூப்பராக டேபிள் டாப் கொடுத்து அதுக்கு கிராண்டாக ஒயிட் குவாட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து மாடுலர் கிச்சனை ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. லிவிங் ஹால் அண்டு கிச்சனுக்கு இடையில வுட்டில் வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் சூப்பராக பார்ட்டிஷன் வால் அமைச்சு அதில் உட்கார்றதுக்கு வசதியாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட பார்ட்டிஷன் வாலை சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட்டில் எல் ஷேப்பில் பெரிய பால்கனியும் 16க்கு 16 அடியில் பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் தனியாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறது. இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக இருக்குது. இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸ் கட்டியிருக்காங்க, இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி இந்த வீட்டோட A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல் ஷேப்பில் பால்கனி கொடுத்துருக்கிறதுனால எலிவேஷனும் நல்லா கிராண்டாக வந்திருக்கு. ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் அது போக ஹனிகோம் டிசைன்ஸும் பர்கோலா டிசைன்ஸும் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட்ஸோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இது கார் பார்க்கிங். சைஸ் 10க்கு 17. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே போர்ட்டிகோ. சைஸ் 8க்கு 14. இங்கேயும் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பூரா டைல்ஸ் ஒர்க் செஞ்சு கார்னரில் சின்னதாக க்ரீனாக கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 17. தரைக்கு முழுவதும் ஒயிட் கலரில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. சவுத் சைடில் கார்னரில் வால்மவுண்ட் டைப்பில் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதில் கீழே ஃப்ளோட்டிங் கேபினெட்டும் அது போக சைட்லேயும் ஒரு டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஜன்னல்களை பூரா யூபிவிசியில் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக பார்டர் டிசைன்ஸாக வுட்டில் பேனலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு பூராமே ரிச்சாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. சீலிங்க்கு கலர்ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ் அது போக சென்டரில் ஒரு சின்னதாக சாண்டிலியர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ்க்கும் டைனிங் ஏரியாவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா வுட்டில் வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் ஒரு பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சு அதில் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக க்ரீனாக ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டும் அது போக ஃப்ரண்ட்டில் ஒரு பெஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம புத்தர் ஸ்டாச்சு இல்லைனா ஏதாவது டெக்கரேட்டிவ் ஸ்டாச்சூஸ் வைக்கும்போது இந்த ஸ்பேஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த பெர்கோலா டிசைன்ஸ்க்கு இன்பிட்வீனில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிரர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ரு ஆகிறோம். இந்த பேசேஜோட ஒரு சைடு வால்க்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சைஸ் 11க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு போகிற வால்பேப்பர் ஒட்டி கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமில் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக ஈஸ்ட் சைட்லேயும் ஒரு லாஃப்ட் செட் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் இருக்கிற பேசேஜுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சீலிங் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸை ஸ்டோரேஜுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.25 7.25, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 11x17. கிச்சனில் ஜி ஷேப்டில் ஒயிட் குவார்ட்ஸ் ஃபினிஷில் டேபிள் டாப்பை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸையும் அதே ஜி ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது. கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு ஷேப்பில் டோர் ஃபிட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. டேபிள் டாப் மேலே ஃபுல்லாக ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். சைடில் நிறைய டால் கேபினெட்ஸும் அது போக மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்து இந்த மாடுலர் கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேன்சியான கலரில் அக்ரலிக் ஃபினிஷில் மாடுலர் கிச்சன் அமைச்சு அதில் கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாற்றி ஒரு கிளப் தீமில் இந்த மாடுலர் கிச்சனை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னர் கவுண்டர் டாப்பில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. டைனிங் ஸ்பேஸ்க்கு அடுத்து ஸ்டேர்கேஸ் கீழே 4x7 அடி சைஸில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி இங்கே யூபிஎஸ் அண்ட் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து டூயல் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங். முழுக்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒயிட் கட் பிரிக்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் செகண்ட் பெட்ரூம் சைஸ் 10x16. இந்த கார்னரில் செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.25x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. பால்கனியை எல் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. நார்த் சைட் இந்த போர்ஷனோட சைஸ் வந்து 5x10. சீலிங்க்கு சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் இந்த பால்கனியோட சைஸ் வந்து 10x16. பால்கனியை எல் ஷேப்பில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. தரைக்கு மேட் ஃபினிஷில் ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் சூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட் ரெயில் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்கோட பால்கனியை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிக்கு மொத்தம் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து லாபிலிருந்து வர்ற மாதிரி இன்னொரு டோரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாபிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. சீலிங்க்கு கலர்ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வெஸ்ட் சைட் வாலில் ஹெட்போர்ட் டிசைனோட வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க.
கார்னரில் மேலே லாஃப்ட் கபோர்ட் வித் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் பெரிய மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x7. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபஸ்டர், டவல் பார், கிளாஸட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமுக்கு பேக் சைடில் ப்ரைவேட்டாக சின்ன ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனியிலிருந்து மேலே டெரஸ் போகிறதுக்கு மெட்டல் ஸ்டேர்கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,18 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.